அன்பார்ந்தவர்களே, தட்டி கொடுங்கள், சுட்டி காட்டுங்கள். ஆம், எதை தட்டி கொடுக்க வேண்டும், எதை சுட்டி காட்ட வேண்டும் என்ற உள்ளுணர்வை மனித சமுதாயத்திற்கு, நமக்கு முக்கியமாக வாழ்வின் ஆதாரமாக இறைவன் ஒரு உண்மையை சொல்லித் தருகிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலையிலே நம் பெயரை கொண்டு அதிகாரத்தில் நிலைத்திருக்கிற பொழுது அதிகாரம் தான் நமக்கு முக்கியம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோமா என்ற ஒரு மேன்மையை இறைவன் என்று நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, இன்று தட்டி கொடுங்கள், சுட்டி காட்டுங்கள் என்று எதை இறைவன் என்று சொல்ல விரும்புகிறார்? அதிகாரம் என்பது ஆட்டிவித்து ஒடுக்குவதற்கல்ல, அன்போடு வழி நடத்துவதற்கு. அதிகாரம் என்பது வதைப்பதற்கல்ல, வாஞ்சையோடு இருப்பதற்கு. அதிகாரம் என்பது திட்டி தீர்ப்பதற்கல்ல, தீர்க்கமான திட்டங்களை எடுத்து செல்வதற்கு. இப்படி நம்மை முழுமையாக இறைவன் ஒரு அழைப்பை உணர்த்துகிறார். அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாகவே அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து ஒரு சில நேரம் பாராட்டையும் ஒரு சில நேரம் சாடல்களை நாம் பெறுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் இயேசுவின் பாராட்டையும் சாடலையும் பேதுரு பெற்றிருக்கிறார் என்று இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. நற்செய்தியிலே மக்கள் என்னை யார் என சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்ட பொழுது, ஒரு சிலர் எலியா எனவும் இறைவாக்கினரும் திருமுழுக்கு யோவான் எனவும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நான் யார் என கூறுகிறீர்கள் என்று சீடர்களை கேட்ட பொழுது, பேதுரு நீ வாழும் கடவுளின் மகன் மெசியா என்று சொன்ன உடனே இதை கடவுள் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வேறு யாரும் சொல்லவில்லை, இதை கடவுள் தான் உமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று அவர் சொன்ன உடனே அவரை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆனால் தான் துன்பப்பட்டு இறக்க போகிறோம் என்ற உண்மையை சொன்ன உடனே அது உமக்கு வேண்டாம், இது உமக்கு நிகழக்கூடாது என்ற பேரு சொன்ன பொழுது, கடவுளின் செயலை நீ தடுக்க நினைக்கிறாய், கடவுளின் திருவுளப்படி நீ நாடாமல் மனிதருக்கேன சிந்தனையிலே சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் இயேசு சாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை என்னை நினைவு கூற மாட்டேன், உங்கள் தீச்செயல்கள் நினைவு கூறாமல் உங்களுடைய உடன்படிக்கை ஏற்பாடு செய்து கொண்டு உங்களை எந்நாளும் என் பெயருக்கு ஏற்றவாறு என் அழைப்பிற்கு ஏற்றவாறு உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் பாவங்களை தூக்கி எறிந்து மன்னித்திடுவேன் என்று இறைவன் சொல்லுகிறார். இன்று நமது அன்றாட வாழ்விலே நன்மைகள் செய்கின்ற பொழுது அதை தட்டி கொடுத்து பாராட்டுவதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். மேலும் தவறுகள் செய்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நன்மைகளை தட்டி கொடுப்பதில்லை, தீமைகளை சுட்டி காட்டுவதில்லை. எனக்கு ஏன் வம்பு, நான் ஏன் போய் அதில் தலையிடணும் என்று நாம் சுயநல வரையில் இருந்து கொண்டு அனைவரையும் மறந்து வாழுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த அந்த கிறிஸ்துவன் என்ற அந்த மேன்மைக்குரிய பெயரிலே நாம் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை தட்டி கொடுத்து தீயவைகளை சுட்டிக்காட்டி வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் திறவுகோள்கள் நான் உன்னை தருவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நல்ல பெயரை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவன் என்ற பெயரில் நான் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி? பேதுருவின் பெயர், பேதுரு என்றால் பாறை, யாரும் அசைக்க முடியாத உறுதியான நிலை. திருச்சபை அதன் மேல் கட்டப்படுகிறது, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று அறிவிக்கப்படுகிறது, விண்ணரசின் திறவுகோள் தரப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, மண்ணுலகில் தடை செய்து விண்ணுலகில் தடை செய்யப்படும், மண்ணுலகில் அனுபவிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று உறுதியை இறைவன் தருகிறார். இதையெல்லாம் எப்படி பேதுரு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் பலவீனமானவர் தான், ஆனால் தனது பலவீனத்தை உடைத்தெறிந்து இறைவனத்திலே சேருகிறார். நாமும் நமது பலவீனமான தீய எண்ணங்களை தூக்கி எறிந்து நன்மைகள் செய்யும் பொழுது தட்டி கொடுக்கின்ற மனிதர்களாக, தீமை செய்கின்ற பொழுது சுட்டி காட்டுகின்ற மனிதர்களாக வாழுகின்ற பொழுதுதான் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களே, பேதுருவின் வாழ்வில் கடின உழைப்பு
உழைப்பும் தாழ்ச்சியும் பொறுமையும் தியாகமும் முழுமையாக நிறைந்திருந்தது. இன்று நமது வாழ்விலும் கடின உழைப்போடும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் தியாக உணர்வோடு செயல்படுகின்றது பொழுது நிச்சயமாக நாம் நன்மைகளை தட்டி கொடுப்போம். தீமைகளை சுட்டி காட்டுகின்ற மனிதர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ முடியும். பிலிப்பியர் 2:10 சொல்லுவது போல, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டிடுவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. மேலும் திருப்பாடல் 48 சொல்லுவது போல, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சியை அடைகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, அவரது திருவுள்ளம் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தவறுகளை சுட்டி காட்டுவதும் நன்மைகளை தட்டி கொடுப்பதும் தான் இறைவனின் திருவுள்ளம். அதுபடி வாழ முற்படுவோம், நாம் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது திருவுள்ளப்படி எந்நாளும் நாங்கள் வாழவும், எங்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டு பேதுருவை போல தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் எங்கள் வாழ்வில் நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.